என்னன்னா சிறு படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த அப்போ வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் ஒரு வியாபாரமாக இருந்தது. அது வந்து ஒரு ரிவ்யூங்கிற பேரில் பல அந்த படம் அவங்க ரிவ்யூ சொல்றது தப்புன்னு நாங்கள் சொல்ல, கருத்து உரிமைன்னு சொன்னோம். அதே நேரத்தில் அதுக்கு வர பின் விளைவுகளை அதனால ஒரு 100 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஒரு படம் வந்து இந்த ரிவ்யூனால என்ன பாதிப்புனா ஒரு 100 குடும்பங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளர் தலையில மொத்தமா வந்து விழுந்துருது. அதனால அது ஒரு வேண்டுகோளை தான் நாங்கள் வச்சோம். மற்றபடி இன்னைக்கு சிறுபடங்கள் இந்த வருஷத்துல அதிக சக்சஸா பாத்தீங்கன்னா நிறைய சிறுபடங்கள் வந்து ஓடி இருக்கு. அதற்கு காரணம் வந்து அதோட ரிவ்யூஸ். அந்த ரிவ்யூனால படங்களை ஓட வச்சிருக்கவும் முடிஞ்சது. இந்த வருஷம் தமிழ் திரைப்படத்துல வந்து அதிக வியாபாரங்கள், இப்போ வியாபாரங்கள் அவர் சொன்ன மாதிரி தியேட்டரை நம்பி வர்றதை வந்து நாங்கள் வந்து அன்னையிலேருந்து சொல்லிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டரை நம்பி தான், ஓடிடிங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ், அதை நம்பி படம் எடுத்தா நம்ம வந்து மாட்டிப்போம். ஏன்னா காலங்களில் வந்து ஓடிடியும் டவுன் ஆகும்போது மாட்டிப்போன்றதுனால திரையரங்கை நம்பி படம் எடுங்க அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இப்போ 2024 வந்துட்டு இருக்கு. இந்த சிறு படங்களுக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் ஒரு துளிர் விட்டுருக்கு. சிறு படங்கள் தான் அதிகமாக இந்த வருஷத்துல ஓடி இருக்கு. நீங்க கணக்கெடுத்து பாருங்க, எந்தெந்த படங்கள் ஓடி இருக்குன்ற கணக்கெடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. அது வந்து அது முதல் நாள் ரிவ்யூ, 2வது நாள் ரிவ்யூலனாலையும் ஓடி இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்களோட பாதிப்பு வந்து என்னன்னா, இது 100 படங்கள் பாதிக்கும் போது ஒரு 1000 குடும்பங்கள், அது 100 குடும்பங்களுக்கு வந்து பாதிக்குதுன்னா பெரிய படங்களோட சரிவு வந்து ஒரு 1000 குடும்பங்கள். ஏன்னா அதோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் வந்து மொத்தமாக வந்து இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். அதனால தான் வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். ஒரு யூனிட்டாக தயாரிப்பாளர்கள்ட்ட நாங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஒரு படங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். அது வந்து சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன். பிஸ்னஸும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாதிரி தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர் போட்டிருக்காரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸு. காலைல 6:30 மணிக்கு ஐயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பிச்சா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது தான். எல்லா படத்துலையும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம். அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகள் எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுலாம் நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகமும் இங்கே தான் இருக்கீங்க. யாரு கூட நம்ம என்றைக்குமே மாற்றுக்கிறது இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களோட நமக்கு கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்கு. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோட அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிகே சாங் செம்ம, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னதான் நம்ம வந்து 15 டேஸில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங் வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்றது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணா தான் வந்தேன். ஏன் நான் களிமண்ணுன்னு சொல்றேன்னா, அந்த களிமண்ணா இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனா அதை வந்து அழகா ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணா வந்து என்ன மொத்தமா டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங்.
ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷன்ல சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது எனக்கு கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேல அக்கறை எடுத்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன் எப்படி சொல்றது, பாலா இந்த ஃப்ரேம்ல வந்து செம்மையா இருக்கீங்க, அந்த ஃப்ரேம்ல செம்மையா இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவரு கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் காட்டின இன்வால்மெண்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணாரு. இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? காசா பண்ணாமா நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸ பாராட்டோ கைத்தட்டோ இல்ல சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம், ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னன்னா இங்க நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோம்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிகர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மள சுத்தி வந்து அவ்வளவு டான்சஸ் இருக்காங்க, அவ்வளவு பொருள் செலவு இருக்கு. ஒரு நாள்ல வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்க காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல, ஒரு புளியார் சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்ல. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்க வந்திருக்க பெரிய ஜம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச். பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். படம் மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்துல நான் ஒரு பாட்டுல நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்க எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்க எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனா இருந்தாலும் பப்ளிக்ல சத்தமா சொல்லவே மாட்டாரு. என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவுல எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு சார் உங்க கூட ஒர்க் பண்ணதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் இந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்திலையும் திருமணங்களையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்க சொல்லி நீங்க தான் எனக்கு மெயினாவே இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்ல சொல்லி எல்லாம் பயந்து இருந்தேன். ஆனா பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இதுல நீங்க ட்ரெய்லர் டீசர்ல பாத்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனாலதான் எனக்கு அந்த படம், அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸ் எல்லாத்தையும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல. அதே மாதிரி ஒரு 2 days எனக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணாரு, ஓகே நல்லா பண்றீங்கன்னு. ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே.
ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையும் மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் டெலிகிராமில் ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அடுத்ததா